Hello everyone, welcome to Drona. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மினரல் அண்ட் நியூட்ரிஷன். நம்ம இப்போ நார்மலாக நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கும், நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், கடைங்க இருக்கும். அதை தவிர்த்துட்டு லிவிங் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செடி கொடி மரங்கள் நாய் போன அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செடி கொடி நிறைய இருக்குது, ட்ரீஸ் நிறைய இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு செடி பார்க்கும்போது மரத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா செடி நல்ல இலைங்கள்லாம் என்ன கலரில் இருக்கும், நல்ல க்ரீன் கலர். சிலது பார்த்தீங்கன்னா மேலே க்ரோடன் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பர்பிள் ஷேட், இந்த மாதிரி ஷேட் கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். சரி, ஒரு பார்த்த உடனே ஒரு ட்ரீயோ ஒரு பிளான்ட்டோ அது வந்து டிஃபெக்டிவாக இல்லை டெஃபிஷியன்சியோட தான் இருக்குது, இல்லை டிசீஸ்டாக இருக்குது, நம்மளுக்கு எப்படி தெரியும்? சில சிம்டம்ஸை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இலைங்க பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்து போயிருக்கும், லைக் எல்லோ கலர் லீவ்ஸ் அங்கங்கே இருக்கும். நார்மலாக இந்த பிளான் க்ரீன் கலர் லீவ்ஸை ஈல்ட் பண்ணியிருந்தாலுமே அங்கே எல்லோ கலர் லீவ்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாகவே இருக்கும் செடி, பட் சில அந்த ப்ரௌன் கலர் சீக்கிரம் எல்லாம் பிளான்ஸ் மெச்சூர்ட் ஆகாமல் லீவ்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் கலர்லாம் இருக்கும். இதெல்லாமே பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே அந்த பர்டிகுலர் பிளான்ட் இல்லை ட்ரீ வந்து இட் ஹேஸ் சம் டிசீஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த டிசீஸோ சரி இதெல்லாமே வந்து என்ன காரணத்தினால அந்த பிளான்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மினரல் டெஃபிஷியன்சினால இருக்கலாம், சில டிசீஸோட இன்ஃபெஸ்டேஷனால், there might be some other reasons. அது எல்லாமே அது டீட்டெயிலாக எந்த மினரல் டெஃபிஷியன்சினால் வருது இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோன்னா க்ரைட்டீரியா ஃபார் த எசென்ஷியல் மினரல்ஸ். எசென்ஷியல் மினரல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிளான்ட்ஸ் ஈவன் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்காகவே இருக்கட்டுமே கண்டிப்பாக இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே மினரல்ஸாக இருக்கட்டும் நியூட்ரியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு ரிக்வயர்ட் அமௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் கூடமே அதே சினாரியோ தான். அவங்களுக்கும் இருக்கிற நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் தேவைப்பட்டால் தான், பர்டிகுலர் அமௌண்ட்டில் கிடைச்சா மட்டும்தான் தே கேன் சர்வை. ஸோ இந்த மாதிரி சில க்ரைட்டீரியா இருக்குது, என்ன பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எந்த அளவில் தேவைப்படும், இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் வந்து உண்டு. ஸோ இந்த க்ரைட்டீரியா எசென்ஷியல் மினரல்ஸ் இந்த க்ரைட்டீரியாவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னான் அண்ட் ஸ்டவுட் அப்படின்றவர் இந்த இயர் 1939 வந்து கொடுத்தார். ஸோ அந்த க்ரைட்டீரியா என்ன, ஒரு எசென்ஷியல் மினரல்ஸ் ஒரு பிளான்ட்ஸ்க்கான எசென்ஷியல் மினரல்ஸ்க்கான க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 எசென்ஷியல் க்ரைட்டீரியாஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் அந்த பிளான்ஸ்க்கு வந்து அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் கேனாட் பி ரீப்ளேஸ் பை அதர் எலிமெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து கால்சியம் நிறைய தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமே, அது வந்து நம்ம வேறு ஒரு எலிமெண்ட் மூலமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த கால்சியம் தேவைன்னா அந்த கால்சியம் தான் கண்டிப்பாக தவிர அது ஈக்குவலண்ட்டாவோ நம்ம வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தே ஷுட் ஹேவ் டைரக்ட் ரோல் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் பிளான்ட். ஸோ டைரக்ட் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம்னா என்ன, பிளான்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், வாட் எவர் சினாரியோ ஹேப்பன்ஸ், உள்ளுக்குள்ள என்ன நடக்கிற ப்ராசஸ் ஈவன் ஃபார் த ஃபோட்டோசிஸ் ப்ராசஸாகவே இருந்துட்டு போட்டுமே எல்லா ப்ராசஸோ பிளான்ஸ் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லைக் இந்த மினரல்ஸ்க்கோ இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கோ தே ஹேவ் வெரி டைரக்ட் கான்டெக்ட், கண்டிப்பாக ஒரு லிங்க் உண்டு. ஈவன் இப்போ அந்த மினரல்ஸில் இல்லை எலிமெண்ட்ஸ்லையோ ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே சைட் பை சைட் வில் கெட் எஃபெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசின்ஸாகவே இருக்கட்டும் எல்லாமே வந்து லைன் பை லைனாக வந்து எஃபெக்ட் ஆகிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி மேக்ஸ் த பிளான்ட் இம்பாசிபிள் டு கம்ப்ளீட் த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆஸ் வெல் ஆஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னு தெரியும், கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, ஏதோ ஒரு எலிமெண்ட் நியூட்ரியன்ட்டோ டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயும் வந்து இட்ஸ் கோயிங் டு எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் வெஜிடேட்டிவ் இதுக்குமே வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 4 எசென்ஷியல் க்ரைட்டீரியாஸ். அது ஒரு பிளான்ட்க்கு வந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ்க்கு வந்து இதெல்லாமே கண்டிப்பாக தீஸ் ஆர் த 4 எசென்ஷியல் க்ரைட்டீரியாஸ் ஆஃப் மினரல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the classification. நம்ம மினரல்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஜென்ரலாகவே வந்து மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை, ஆக்சுவலி 2 டைப்ஸில் 3 டைப்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the macronutrients, micronutrients and unclassified nutrients. Macronutrients, micronutrients and unclassified minerals. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு வார்த்தை வருது நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ்னால் என்ன? ஒரு ஆர்கானிசம் ஒரு நியூட்ரிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் பி ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துக்கும் போது அந்த பாடி வந்து அந்த நியூட்ரியன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணும். கரெக்டாக அது யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து we call it as நியூட்ரிஷன். அந்த ப்ராசஸ் தான் வந்து we call it as நியூட்ரிஷன். அப்போ அந்த நியூட்ரியன்ஸ்னால் என்ன, இந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸெட்ரா we call it as நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோநியூட்ரியன்ட், மைக்ரோநியூட்ரியன்ட் அண்ட் அன்கிளாசிஃபைட் மினரல்.
மினரல்ஸ். சரி, இப்போ மேக்ரோட என்ன அர்த்தம்? லைக் ஜென்ரலாகவே வந்து நிறைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்க்கு வந்து ஒரு சில டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய அளவில் வந்து தேவைப்படும். அந்த டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் வந்து we call them as macro nutrients. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர், இதெல்லாமே வந்து they will be coming under macro nutrients. ஏன்னா இது எல்லாமே வந்து பிளான்ஸ்க்கு வந்து நிறைய அளவில் தேவைப்படும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன அர்த்தம்? பிளான்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தேவைப்பட்டால் போதும், நிறைய அளவில் தேவைப்படாது. இதுக்கு இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸை கம்பேர் பண்ணுறதை விட. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் will be coming under the micro nutrients. சரி, இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have molybdenum, லைக் molybdenum இருக்குது, அப்புறமேட்டு நிக்கல் இருக்குது, போரான் இருக்குது, ஜிங்க் இருக்குது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் will be coming under the மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதில் இன்னொரு டைப்பும் இருக்குது, அன்கிளாசிஃபைட் மினரல்ஸ். ஸோ இந்த அன்கிளாசிஃபைட் மினரல்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், கோபால், செலினியம், சிலிக்கான், இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் தோ இதெல்லாமே வந்து நம்ம எசென்ஷியல் ஒரு பிளான்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரியன்ட் லிஸ்ட்டில் கிளாசிஃபை ஆகாட்டியும் பிளான்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as unclassified minerals or unclassified nutrients அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து we'll move on to the classification of minerals based on mobility. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா relatively immobile minerals. First one பார்த்தீங்கன்னா let's see about the actively mobile minerals. Before that இந்த டயக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது? கேன் யூ சி ஒரு 2 டிஃப்ரெண்ட் லீஃப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாட்டாக நம்ம தெரியுது. இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோ ஸ்பாட்ஸ் தெரியுது, அது தவிர்த்து சில ரெட் ஸ்பாட்ஸும் தெரியுது. ஓகே ஃபைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கோம், மேலேயும் அங்கங்கே வந்து ஒரு எல்லோ ஸ்டெயின்ஸ் வந்து தெரியுது. சரி, இந்த டயக்ராமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ராசிஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குளோரோசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், லீஃப் வந்து எல்லோவாக மாறிடும், எல்லோயிங் ஆஃப் லீஃப், பழுத்துரும், இலை சீக்கிரமாகவே பழுத்துரும். இது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். நெக்ரோசிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெத். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இலை வந்து சீக்கிரம் சின்ன இதுலேயே வந்து கருகி ப்ரௌன் கலர் ஆகிடும், தே வில் டை. இலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸில் எல்லாமே நல்லா செடி எல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்கும், ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில ப்ரௌன் கலர் லீவ்ஸ் வந்து இருக்கும், அப்படி கருகி போய் காஞ்சி போயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா we call it as necrosis. ஸோ இப்போ இந்த டயக்ராம்லேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் தேர், ஆனால் இந்த இடத்துல போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டோட்டலி வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ். இந்த ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ் வந்து இந்த எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் ஓன்லி இந்த பிளான்ஸ். எதில் இருக்கும்? நல்லா மெச்சூர்டான ஓல்ட் லீஃப். இப்போ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா லீஃப் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒரு நல்லா ஓல்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ், லைக் ரொம்ப மெச்சூர்டான லீவ்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெண்டரான லீவ்ஸ், சின்ன சின்ன லைக் எலசு இலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எலசாக இருக்கிற இலைங்கள் எல்லாமே கூட இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் இது எதில் வரும் அப்படின்னு டெஃபிஷியன்சி எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓல்டான மெச்சூர்டான லீஃபில் மட்டும்தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், குளோரின், சோடியம், இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எலசாக இருக்கிற இலைங்களுக்கு மட்டும்தான் சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஓல்டாக இல்லை மெச்சூர்டாக இருக்கிற லீஃப்க்கு வந்து சப்ளை ஆகாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ் வந்து இந்த மொபைலோட டெஃபிஷியன்சி, இந்த டைப் ஆஃப் மினரல்ஸோட டெஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இம்மொபைலிட்டி மினரல்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கால்சியம், சல்ஃபர், அயன், காப்பர். இப்போ இது வந்து இந்த டயக்ராமுக்கு வாங்க. இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நடக்கும்னா டெண்டர் லைக் சின்ன எலசு லீஃப்ல தான் நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி மூவ்மெண்ட்டே வந்து இருக்காது. அதனால தான் வந்து ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க இம்மொபைல். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து இந்த யங் டெண்டர் லீவ்ஸ்க்கு வந்து போகாது. பிகாஸ் தேர் ஒன்ட் பி எனி மூவ்மெண்ட். இந்த மினரல்ஸ்க்கான மூவ்மெண்ட்டே இருக்கா, டோட்டலி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் மினரல்ஸோட டெஃபிஷியன்சி வந்து வந்துடும். ஸோ தீஸ் ஆர் த 2 types. நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் டு டெஃபிஷியன்சி டிசீசஸ் அண்ட் சிம்டம்ஸ். சரி, டெஃபிஷியன்சி என்னன்னு தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் மினரல் வந்து தேவையான அளவுக்கு வந்து இல்லாமல் போகும்போது ஒரு பிளான்ட்டுக்கும் இல்லை பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ பிளான்ட்டுக்கும் வந்து தேவை இருக்கிற அளவுக்கு வந்து போகாமல் இருக்கும்போது we called as a deficiency. இப்போ நார்மலாக பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து குளோரோசிஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோரோசிஸ்னா என்ன, எல்லோயிங், இலை வந்து பழுத்துரும் சீக்கிரமாகவே, சின்னதுலேயே கூட இலை பழுத்துரும். நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா மேங்கோலாம் நல்லா ஈஸியாக நீங்கள் பார்க்கக்கூடியதா, சின்ன இதுலேயே பழுத்துருக்கும் இலை. ஸோ இதெல்லாமே வந்து குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து எந்த டெஃபிஷியன்சினால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அயன், இந்த மினரல்ஸோட டெஃபிஷியன்சி வந்தால வந்து நம்மளுக்கு வந்துடும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
intervenal chlorosis and marginal chlorosis. இது வந்து 2 types of chlorosis. இதில் வந்து பார்த்தீங்கன்னா intervenal அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த வெயின்ஸ், இந்த நீங்கள் லீஃபோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தனாலே தெரிஞ்சுக்கும் midrib veins. ஸோ இந்த வெயின்ஸில் அதை சுற்றி இருக்க இடத்துல மட்டுமே வந்து அந்த yellowing of leaf இருக்கும். மற்றபடி ஓவரால் மொத்தமாக வந்து yellowing of leaves வந்து இருக்காது. இதை வந்து we call as intervenal chlorosis அப்படின்னு சொல்லுவோம். எதோட டெஃபிஷியன்சினா பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேங்கனீஸ், அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இதோட டெஃபிஷியன்சினால வரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா marginal chlorosis. Marginal chlorosis பார்த்தீங்கன்னா இதே தான், பட் சிம்பிள். இது வந்து மார்ஜின், தட் இஸ் எட்ஜஸில் மட்டும் வரும். இந்த பழுத்து இருக்குது இந்த லீஃபோட yellowing வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் மட்டும் வருமே தவிர சென்டர் ஆஃப் லீஃப் வந்து ஸ்டில் இட் வில் பி green. இதுதான் வந்து we call it as marginal chlorosis. இது அகெயின் மெக்னீஷியம், பொட்டாசியம் இதோட டெஃபிஷியன்சினால வருது. இது ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் chlorosis. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இலை வந்து கருகி போயிடும், லைக் ப்ரௌன் கலராக வந்து ஆயிரும். டோட்டல் டெத் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஸோ நெக்ரோசிஸ் ஆஃப் த டிஷ்யூ, டெத் ஆஃப் த டிஷ்யூ. எதாவது டெஃபிஷியன்சினால வரும்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், பொட்டாசியம், அதே கால்சியம், ஜிங்க், மாலிபெட்னம் இதோட டெஃபிஷியன்சிஸ்னால வரும். இதோட இந்த மாதிரி வரதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான் ஈல்டே வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிளான்ஸ் சின்ன வயசுலேயே சின்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் வில் பி தேர். ஸோ இந்த பிளான் மொத்தமாக வந்து வளர்றதுக்கான பாசிபிலிட்டியே வந்து இருக்காது. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டன் க்ரோத். ஸ்டன் க்ரோத் இப்படி தான் சொன்னேன், பிளான்ஸ் வந்து நல்லா அது வளர வேண்டிய ஹைட்டுக்கு வளராது. சின்ன இதுலேயே பார்த்தீங்கன்னா வளர்றதுக்கு முன்னாடி சின்ன ஹைட்லேயே வந்து இட் வில் டை. நெக்ரோசிஸ் வரதுக்கோ சான்ஸ் இல்லை. லீஃப் மொத்தமாக பழுத்து போயிட்டு அந்த இலைங்க எல்லாமே உதிர்ந்து போகிறதுக்கு சான்ஸுமே வந்து நிறைய உண்டு. நெக்ஸ்ட் we have the anthrocyanin formation. ஸோ இந்த anthrocyanin formation பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் பார்க்கலாம்னா மோஸ்ட்லி காலிஃப்ளவரில் பார்க்கலாம். இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட கலரே வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். சில ரெட் கலராக மாறிடும், சில பர்பிள் கலராக கூட மாறும். காலிஃப்ளவர் பர்பிள் கலராக கூட மாறிச்சு, அந்த லீஃபில் ரெட் கலராக கூட மாறிடும். நத்திங் பட் பிகாஸ் வந்து கெமிக்கலோட ஃபார்மேஷனால் மட்டும்தான் இருக்கும். இது எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காசி வந்து இந்த மைக்ரோப்ஸோட இன்ஃபெஸ்டேஷனால இருக்கலாம், ஆர் எல்ஸ் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால இருக்கலாம். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்த ஆந்த்ரோசைன் ஃபார்மேஷனுக்கு வந்து ரீசனாக இருக்கும். டிலேட் ஃப்ளவரிங். இப்போ பிளான்ஸில் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரே வராது. செடியில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ஹார்ட் லைக் ஒன்ஸ் இயர் அந்த மாதிரி ரொம்ப டிலேட் ஃப்ளவரிங் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ டெஃபிஷியன்சினால இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நைட்ரஜன் இது மெயின் ரீசன். நைட்ரஜன், சல்ஃபர், அந்த வளரக்கூடிய சாயிலில் வந்து நைட்ரஜன், சல்ஃபர் நிறைய இருக்கணும். அப்போ அந்த ஃப்ளவரிங்குமே வந்து நல்லா ஒரு பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர் பிடிக்கும். அந்த சாயிலில் வந்து நைட்ரஜன், சல்ஃபர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிலேட் ஃப்ளவரிங் வரதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய உண்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் we have the dieback shooting, reclamation disease. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸென்திமா இன் சிட்ரஸ், தட் இஸ் கம்ஸ் ஆன் த பார்க். பார்க்னு தெரியும், மரப்பட்டை. அந்த மரப்பட்டையில் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசின் கம் மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். எதனால வரும் அகெயின் பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் டெஃபிஷியன்சி பிகாஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் காப்பர். we have the hook leaf tip. hooked leaf tip பார்த்தீங்கன்னா அந்த இலையோட டிப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொக்கி மாதிரி வரும். இது ரொம்ப காமனாக வந்து கோகோனட் ட்ரீஸில் இருக்கிறத நம்ம காமனாக பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம். இப்போது ஐ ஜஸ்ட் ஷோ யூ அ பிக்சர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் chlorosis. பார்த்தீங்கன்னா தெரியும் லீஃப்ல இது வந்து ஓவரால் chlorosis. இப்போ நான் சொன்ன மாதிரி மார்ஜினல் chlorosis-ஆக இருக்கட்டும் இல்லை இன்டர்வேனல் chlorosis-ஆக இருக்கட்டும், மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லீஃபோட மார்ஜின் தட் இஸ் எட்ஜஸில் மட்டுமே வந்து எல்லோவாக இருக்கும். இல்லை இன்டர்வேனல் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டில் மட்டும் நல்லா எல்லோயிஷாக இருக்கும். இல்லை ஓவரால் chlorosisக்குமே வந்து பாசிபிலிட்டி உண்டு. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் நெக்ரோசிஸ், லைக் நான் சொன்ன டெத் ஆஃப் அ டிஷ்யூ. ஸோ அது கருகி போயிடும், இதில் வந்து நெக்ரோசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராசைனின் ஃபார்மேஷன். நான் சொன்ன மாதிரி சில லீவ்ஸில் வந்து ரெட் கலர் லைக் மாற சான்ஸ் உண்டு. காலிஃப்ளவர் ரொம்ப காமனாக இருக்கும், பர்பிள் கலர் ஷேட்ஸ் வந்து மாறும். எதனாலும் பார்த்தீங்கன்னா தம் மைக்ரோப்ஸ் இன்ஃபெஸ்டேஷனால இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் த நம்ம ஸ்டோர் பண்ணுற கிளைமேட்டிக், அதை ஸ்டோர் பண்ணுற கிளைமேட் டெம்பரேச்சர்ஸ் இதனால கூட இந்த கலர் சேஞ்சஸ்க்கு வந்து ஃபார்மேஷன் ரீசனாக இருக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுக்டு, லைக் ஹுக்ட் டிப். நான் சொன்னேன் கோகோனட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக தெரியும், அது வந்து கொக்கியாக மாறிடும். இது வந்து நம்ம திரும்பவும் உங்களால் ஸ்டிஃபாக வந்து வைக்கவே முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் அந்த பர்டிகுலர் லீஃப் இல்லை பிரான்ச் வந்து அழுகி போகிறதுக்கும் கூட வந்து காரணம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சப்ளை கூட இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்து டோட்டலாக வந்து லேக் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன், whiptail ஆஃப் காலிஃப்ளவர் அண்ட் கேபேஜ். whiptail பார்த்தீங்கன்னா மொத்த இலையுமே வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். நல்லா நார்மலாக இலை விரிஞ்சிருக்கா மாதிரி மொத்தமாக வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ இல்லை டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இட் வில் பி டெஃபிஷியன்சி ஆஃப் மாலிபெட்னம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have curl leaf margin. இலை வந்து மொத்தமாக டோட்டலி வந்து ரோலை மொத்தமாக மேட் அப்படி மடித்து வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். இது எதான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெஃபிஷியன்சி ஆஃப் பொட்டாசியம். ஸோ எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேப்லெட் காலம் வந்து படிக்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்சஸ்மே நிறைய இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ லேர்ன் இட் ப்ராப்பர்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், தட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் ஏரோஃபோனிக்ஸ். ஸோ
ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் என்ன, ஏரோஃபோனிக்ஸ்னால் என்ன, பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட், தே ஆர் நாட் த சேம். சரி, என்ன ஹைட்ரோ, பேர்லேயே இருக்குது ஹைட்ரோ, வாட்டர். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், நார்மலாக நான் வந்து வீட்டில் ஒரு செடி வளர்க்க போகிறேன். நான் என்ன பண்ணுவேன், ஒன்று சாயிலில் பள்ளம் தோண்டி, சரி நிலத்தில் வந்து பள்ளம் தோண்டி விதை போடுவேன், இல்லை செடி வைப்பேன். somehow I'll be using the ground, I'll be using the soil இல்லையா. இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, செடியை வந்து நான் சாயிலில் வந்து புதைக்க மாட்டேன். லைக் ரூட்ஸ் வந்து சாயிலோட காண்டாக்டில் இருக்காது, பட் இன்ஸ்டெட் ரூட் வந்து நான் தண்ணியில் காண்டாக்டில் இருக்கிற மாதிரி வச்சு தான் நான் வந்து வளர்ப்பேன். திஸ் இஸ் மெத்தட் வி கால்ட் அஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ். இந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட நிறைய இடத்துல வந்து வி ஆர் யூஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். சரி, இப்போ இந்த மெத்தட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இருக்கா, கேன் யூ சி, வாட்டரில் வந்து சாயில் அந்த ரூட்ஸ் வந்து இமர்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் வந்து நார்மல் வாட்டராக இருக்காது, பட் இன்ஸ்டெட் ஃபுல்லாகவே நியூட்ரிஷன் இல்லை மினரல்ஸ் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆன ஒரு வாட்டராக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரூட்டை வந்து நான் சாயிலில் மொத்தமாக மண்ணில் புதைச்சி வைக்காமல் நான் வந்து தண்ணியில் இமர்ஸ் பண்ணி இதை நான் வந்து வளர்ப்பேன். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் பார்க்குறதுக்கு மாதிரி இதை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க, யார் இந்த வேர்ட் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிக் அப்படின்றவர் தான் இந்த இயர் 1940. சரி, இதோட அட்வான்டேஜ் இருக்குது. நார்மலாக நான் பழம் தோன்றேன், சாயில் வச்சுட்டு போயிடுறேன், எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is also certain advantages in this hydroponics method. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் லேபில் கூட இந்த மாதிரி நிறைய செடிங்களை வளர்க்க முடியும். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் சாயில்னா ஐ நீட் அ லார்ஜ் ஸ்பேஸ். ஆனால் இப்போ இதுவே நான் வாட்டர் மண் நான் அடுக்கடுக்காக லைக் நேராமே காலம் வைஸாக வச்சு நான் ஒரு இடத்துல கம்மியான இடத்துலேயே வந்து நிறைய செடி நான் வளர்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைக் ஹாபீஸ்க்காக வளர்க்குறவங்களுக்கும் இதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ ஹாபீஸ்க்கு வளர்க்குறவங்களோ சரி, அவங்களாம் வந்து தே கான்ட் அஃபோர்ட் அவ்வளோ பெரிய இடத்தாலும் வைக்க முடியும். பட் ஸ்டில் ஈவன் ஒரு சின்ன ரூம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வந்து தே கேன் க்ரோ அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ஸ். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். இன்னொரு விஷயம் மட்டும் இல்லாமல் இது ஸ்டில் இட்ஸ் ஃபுல்லி மினரல் பேஸ் இருக்கிறதுனால நிறைய ஈல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சாயில் வளர்க்குறதுக்கு வந்து டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது, மழை இருந்தாலும் கஷ்டம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெம்பரேச்சரை நான் ரூம்குள்ளே கூட வச்சு ஒரு வீட்டில் இல்லை ரூம்குள்ளே வச்சு நான் வளர்க்குறதுனால ஏன்னா டெம்பரேச்சர் நான் என்னால் ரெகுலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னால் பிளான்ஸை வந்து வளர்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏரோஃபோனிக்ஸ். பேர்ல இருக்கு ஏர், how you pronounce it, air, AIR. ஆனால் AR இருக்குது, பட் ஸ்டில் ப்ரொனன்சியேஷன் ஏரோஃபோனிக்ஸ். ஸோ ஏரோஃபோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூட்ஸ் வந்து மொத்தமாக வாட்டர்லேயோ இல்லை சாயிலோ இமர்ஸ் ஆகிருக்காது, பட் ஸ்டில் ரூட்ஸ் வந்து தே வில் பி கீப் ஆன் ஹேங்கிங். ரூட்ஸ் வந்து அப்படியே ஏரில் மிதந்துட்டே இருக்கும். நான் சாயில்லையோ இல்லை வாட்டர்லையோ காண்டாக்டில் வைக்க மாட்டேன். பட் இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கேன் யூ சி இந்த பைப்ஸ், இந்த நாசல்ஸ் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரை வந்து ஆர் த ரிக்வயர்ட் நியூட்ரிஷன் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த டியூப் மூலமாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன். I'll keep on sprinkling. ஸோ இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா சிமிலர், பட் ஆனால் இதில் வந்து மொத்தமாக நான் வாட்டரில் இமர்ஸ் பண்ணியிருப்பேன், இல்லை வாட்டரில் இமர்ஸ் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அண்ட் ஏரோஃபோனிக்ஸ். ஸோ இந்த ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்ற மெத்தடை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஃபர் ஹில்லல் அண்ட் டேவிட் டர்கர் அப்படின்றவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஏரோஃபோனிக்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அகெயின் வாட் இஸ் த மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ். இது வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், நிறைய ஈல்டு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், இதோட டிசீஸ் ஃப்ரீ நம்மளால் வந்து இப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ்லையுமே சரி இந்த ஏரோஃபோனிக்ஸ்லையும் சரி நம்மளால் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸை வந்து நிறைய வளர்க்க முடியும். பிகாஸ் சாயில் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மைக்ரோஸோட இன்ஃபெஸ்டேஷன் நிறைய வரதுக்கு சான்ஸ் உண்டு. இதை நம்ம வீட்லேயோ ரூம்குள்ளேயோ ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் இன்ஃபெஸ்டேஷன் லைக் மைக்ரோப்ஸோட இன்ஃபெஸ்டேஷன் இல்லாமல் நம்ம நல்லா வச்சு வளர்க்கறது மூலமாக நம்ம நிறைய ஈல்டுமே வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. These are all about hydroponics and aeroponics. But next, let's see about the modes of nutrition. நமக்கு modes of nutrition க்கு முன்னாடி we should know what is a nutrition. Correct? So nutrition என்ன? Nutrition is the process of uptake or intake. இப்போ நான் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் ஒரு ஃபுட் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸில் என்ன இருக்கும், கண்டிப்பாக நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போ நிறைய ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ரெட் ரைஸ் இருக்குது, ப்ரௌன் ரைஸ் இருக்குது. ப்ரௌன் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. ஸோ ஒரு டைப் ஆஃப் ரைஸ்லேயுமே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நான் நார்மலாக ஒயிட் ரைஸ் எடுக்க போகிறேன், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த பாடி என்ன ஆகுது, அந்த ரைஸை வந்து பிரித்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி அந்த நியூட்ரிஷன் எல்லாமே பாடி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பாடி என்ன பண்ணுறது, நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுது, யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ த நியூட்ரிஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டேக் அண்ட் த யூட்டிலைசேஷன் பை த பாடி தான் வந்து வி கால் இட் அஸ் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா
it can be classified into two types. First one வந்து autotrophic nutrition and heterotrophic nutrition. We all know what is autotrophic nutrition. Autoனா என்ன? Self. இதில் வந்து type of nutritionல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கானிசமோ or else preparation எந்த ஒரு ஆர்கானிசமோ இன்னொரு ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் ஆகவே ஆகாது. But instead they will prepare their own food. A best example for autotrophic nutrition is plants. நீங்கள் பிளான்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். Plants வந்து we all know it prepares food by the process we call it as photosynthesis. So இந்த photosynthesis process மூலமாக பார்த்தீங்கன்னா plants வந்து they will be preparing their own food. So இந்த photosynthesis processல வந்து என்ன நடக்குது? We all know again plants என்ன பண்ணும்? They will be intaking carbon dioxide வந்து intake பண்ணிக்கும், water கொஞ்சம் எடுத்துக்கும். Again இது எல்லாமே சேர்ந்து இந்த presence of sunlight and chlorophyll சேர்ந்துட்டு what we get நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ அந்த ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுவோம்? we will be intaking. நம்ம ஆக்சிஜன் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு அனிமல்ஸ் வந்து they will be intaking the oxygen and water பார்த்தீங்கன்னா again it's lost in the form of vapor. டிரான்ஸ்பிரேஷன் வாட்டர் வந்து லாஸ்ட் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். அப்போ அந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது? இட் இஸ் கன்வெர்டட். என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு பிளான்டோட ரூட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அந்த பிளான்ஸ் என்ன பண்ணும்? they will be saving it for later use. இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக we call it as photosynthesis. So plants ஜென்ரலாக வந்து will be coming under the nutrition type of autotrophic nutrition. இப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக 6 times plus 12 times of water in the presence of sunlight and chlorophyll will give you glucose and water and oxygen. So இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து அந்த ஃபோட்டோசின்தசிஸ்க்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குளுக்கோஸ் மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச்சாக மாதிரி பிளான்ட்டோட ரூட்ஸில் வந்து சேவ் ஆகிட்டு இட் வில் பி யூஸ்ட் ஆன் ஃபார் லேட்டர் யூஸ். சரி, முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் ஆல்கே வெரைட்டிஸ் கூட வந்து வில் பி கம்மிங் அண்டர் த ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். இப்போ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷனில் வந்து எது வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் அண்ட் குளோரோஃபில். பிகாஸ் வி ஆல் நோ இந்த sunlight and chlorophyll, what is a catalyst அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு which helps to speed up the reaction. ஈக்குவேஷன் ஒரு ரியாக்ஷனோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் எது கேட்டலிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் அண்ட் குளோரோஃபில். சரி, லெட் பி aside. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில் மூவ் ஆன் டு ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் விச் மீன்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் வந்து they will be depending on other organisms for the food. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார்? நம்ம தான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து உயிர் வாழறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிளான்ஸை வந்து சாப்பிடுவோம். பிளான்ஸ் ஆல்சோ ஹேஸ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னொரு உயிருக்கு நம்ம சாகடிச்சு தான் அதுலேருந்து மீட் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ஈட்டிங் பர்பஸஸ் பட் ஸ்டில் அதை தவிர்த்துட்டு நான் ட்ரெஸ் நல்லா ஒரு லெதர்ஸ் எடுக்கிறோம். நல்லா அந்த ஃபர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த பிரிண்டட்லாம் எடுக்கிறோம். லெதர் எல்லாமே அனிமலோட தோல்லேருந்து வருது. இல்லை சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டியராக இருக்கட்டும் இல்லாட்டி போலார் பேர் அதோட தோல் எல்லாமே எடுத்துகிட்டு we are making like jackets எல்லாம் ஃபர் கோட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். பட் சில அதை தவிர்த்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபுட் பர்பஸில் மெடிசனுக்காக கூட சில அனிமல்ஸோட இதெல்லாமே நம்ம எடுக்கிறோம். கரெக்டாக? ஸோ டோட்டலி நம்ம சர்வை பண்ணோன்னா we are depending on other organisms. ஸோ அந்த மாதிரி அதர் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஃபுட்டுக்கோசம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா we call it as heterotrophic nutrition. ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து they'll be coming under heterotrophic mode of nutrition. இந்த heterotrophic mode of nutrition கூட பார்த்தீங்கன்னா it can be further classified. இப்போ autotrophic nutrition எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரெண்டு டைமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து photosynthetic and another one is going to be chemosynthetic nutrition. இந்த டைப்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா heterotrophic nutrition கூட பார்த்தீங்கன்னா further it can be classified into saprophytic nutrition, parasitic mode of nutrition, symbiotic mode of nutrition and insectivorous mode of nutrition. சரி, இப்போ now let's see about the saprophytic mode of nutrition. சரி, saprophytes என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வந்து they will be like depending on dead organisms. mostly இந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த ஆர்கானிசம்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சில ஆர்கானிசம்லாம் இறந்து போன ஒரு ஆர்கானிசம் மேலே தான் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்துட்டு அதுக்கிட்டேருந்து இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி they will survive. காமனாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். நார்மலாக மஷ்ரூம் பார்க்கலாம். லைக் நல்லா பார்த்தீங்கன்னா மக்கி போன ஒரு பொருட்கள் மேலே தான் மஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து வளரும். அப்படி இல்லையா? காமனாக பிரெட். நீங்கள் பிரெட் வந்து நார்மலாக இந்த எக்ஸ்பைரி ஆகிடுச்சுனாலே பார்க்கலாம்.
மேலே ஒரு க்ரீன் கலரில் வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆவாங்க. அகெயின் அந்த எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் மேலே தான் வந்து அவங்க வளருவாங்க. ஸோ ஒரு இறந்து போன ஒரு இது மேலே தான் they will start growing. இதை வந்து இந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து we call it saprophytic mode of nutrition. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஒன் இஸ் நியோஷியா and next one is called as monotropha. இந்த monotropha பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. we can also call it as Indian pipe அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நல்லா அந்த மழை காலத்தில் இப்போ நம்ம சைடில் ஹில் ஸ்டேஷன் சைடு எல்லாமே வந்து இது நல்லா பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் டெட் அண்ட் டீக்கிங் ஆர்கானிசம்ஸ் மேலே தான் வந்து நல்லா வளர்ந்துட்டு அதுலேருந்து நியூட்ரிஷனை சக் பண்ணி தே வில் சர்வை. இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இன்செக்ட்ஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து தே வில் சர்வைவ் ஆன் இன்செக்ட்ஸ். காமன் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்னே படிச்சிருப்போம், நெஃபன்தீஸ் ஆர் பிக்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ட்ராசரா ஆர் சன்டியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சன்டியூ பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி, இப்போ இந்த நெஃபன்திஸ் பிக்சர் பிளான்ட் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அப்போ இந்த இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னவா இருக்க முடியும் நம்ம காமனாக கெஸ் பண்ண முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா தே வில் பி சர்வைவிங் ஆன் த இன்செக்ட்ஸ். வாட் இஸ் த ரீசன்? எதுக்கு அவங்க இன்செக்ட்ஸில் சர்வைவ் பண்ணணும்? ஜென்ரலாக பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி டூயிங் ஃபோட்டோசின்ஸ் ப்ராசஸ். கண்டிப்பாக ஃபோட்டோசின்ஸ் மூலமாக தான் மேஜர் ஃபுட் வந்து அவங்க கிடைக்க போகுது. அப்படி ஃபுட்டு கிடைச்சோம், வாட் இஸ் த ரீசன்? எதுக்கு அவங்க அந்த இன்செக்ட்ஸும் வந்து கன்சியூம் பண்ணி இல்லை சாப்பிட்டுட்டு எதுக்கு அவங்க சர்வைவ் பண்ணாங்க? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். Go back to the type of nutrition, micronutrient, macronutrient. அந்த இடத்துல என்ன நடக்குது? பிளான்ஸ்க்கு வந்து சில நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு அளவுக்கு அட்லீஸ்ட் மினிமம் குவான்டிட்டியாக இருக்கல, மேக்ஸிமம் குவான்டிட்டியாக கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அப்படியே தவிர்த்துட்டு இந்த ஃபோட்டோசின்ஸில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனை தவிர்த்துட்டு அவங்களுக்கு எசென்ஷியலாக தேவைப்படுற நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், சல்ஃபர். நைட்ரஜன் காமன் நிறைய தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் படித்த டைப் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் எந்த சாயில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய சாயிலில் தான் மோஸ்ட்லி இது வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி நைட்ரஜன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய சாயிலில் வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நைட்ரஜன் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி நைட்ரஜனே கிடைக்கல சாயில்னா அவங்க அடுத்த சோர்ஸை வந்து அவங்க தேடுவாங்க. அப்போ வேற என்ன சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் வந்து ரொம்ப வெரி குட் சோர்ஸ் ஃபார் த நைட்ரஜன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தட் இஸ் த ரீசன் வை தே ஆர் அவங்க எப்படி அதுக்கு படைக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் வந்து நைட்ரஜனை வந்து இன்செக்ட்ஸ் மூலமாக எடுத்துக்கிற மாதிரி தான் தே ஆர் பீங் அது வந்து அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் பை நேச்சுரல், அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இன்செக்ட்ஸ் மூலமாக கிடைக்குது? இப்போ நார்மலாக வந்து நைட்ரஜனுக்கு வந்து இப்போ அது டாப்பிக்கும் நம்ம பார்ப்போம். நைட்ரஜன் வந்து பிளான்ஸ் வந்து நிறைய விதத்தில் கிடைக்கும். ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் மூலமாக வந்து கிடைக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு ஒரு காமன் ரைசோபியம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா படிச்சிருப்போம், அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்ற மெத்தட் மூலமாகவும் கிடைக்கும். அப்படி இல்லையா இப்போ இதெல்லாமே நம்ம பார்க்குறது நேச்சுரல் மெத்தட்ஸ். பை ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இண்டஸ்ட்ரியல் மெத்தட்ஸ் இருக்கும், இல்லை பை லைட்னிங் ஆல்சோ இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் அகெயின். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக வந்து பிளான்ஸ்க்கு நைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இப்போ இதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்செக்ட்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ தட் இஸ் பை தே யூஸ் டு கன்சியூம் த இன்செக்ட்ஸ். அப்போ இந்த இன்செக்ட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அகைன் டைஜஸ்ட் ஆகிட்டு அந்த இன்செக்ட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து தே வில் கன்சியூம், அதில் சர்வைவ் ஆவாங்க. இப்போ இந்த ட்ராசராக பார்த்தீங்கன்னா லிட்டலாக இங்கே டயக்ராம் பார்க்கும்போது தெரியும், நல்லா அந்த ஹனி டியூன்னு சொல்லுவாங்க, ஹனியோட தேன் அந்த ட்ராப்ஸ் அது இருக்கிற மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷனாக தான் இருக்கும் நீங்கள் நேராக பார்க்கும்போது. ஸோ அப்போ அந்த ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோன்னா மோஸ்ட்லி தே வில் ட்ரை டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் இந்த ஒரு அப்பியரன்ஸ்னால. அப்போ நிறைய இன்செக்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் நிறைய நியூட்ரிஷன் சோர்ஸ், நிறைய நைட்ரஜன் சோர்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நெப்பந்தீஸும் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல ஒரு ஸ்மெல்லியான ஒரு இதுவாக இருக்கும். அதுவே வந்து இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு நைட்ரஜன் சோர்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். சோஃபார் வந்து நம்ம பார்த்தது இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பாரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். சரி, இந்த பாரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கும் இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ்ல வந்து பிளான்ட்ஸ்க்கு நைட்ரஜன் கண்டென்ட் வந்து தேவை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அப்பார்ட் ஃப்ரம் டூயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்செக்ட்ஸையும் சாப்பிடுவாங்க. பிகாஸ் இன்செக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். இது வந்து இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ இந்த பாரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் டோட்டலா இன்னொரு ஆர்கானிசம் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். இதுல வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து ஹோஸ்ட் மேல அட்டாச் ஆயிடும். பட் அட் த சேம் டைம் ஹோஸ்ட்ல அட்டாச் ஆகுறது மட்டும் இல்லாம ஹோஸ்ட்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஹோஸ்ட்டுக்கு வந்து சில இடத்துல டிசீஸையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் தான் வந்து we call it as parasitic mode of nutrition. ஸோ இந்த parasitic mode of nutrition பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் parasitic mode, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா partial parasitic mode. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we'll see about the total parasitic mode. ஸோ பேர்லேயே இருக்கு டோட்டல். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்கானிசம் வந்து டோட்டலாக வந்து மொத்தமாகவே வந்து இன்னொரு ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் ஆயிருக்கும். இதில் வந்து இந்த ஆர்கானிசம் வந்து ஃபோட்டோசின்ஸ்லாம் மொத்தமாக பண்ணாது, பட் இன்ஸ்டென்ட் டோட்டலாக சர்வை பண்ணுறதுக்கே அது இன்னொரு ஆர்கானிசம்ல இருக்க நியூட்ரிஷனை இது மொத்தமாக அப்சர்வ் பண்ணி தான் வந்து சர்வை பண்ணுவே தவிர சைடில் ஃபோட்டோசின்ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து எதுவுமே நடக்காது. இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் வந்து டோட்டல் parasitic mode ஆஃப் நியூட்ரிஷன். இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டலா இன்னொரு ஆர்கானிசம் மேல டிபெண்ட் பண்றது மட்டும் இல்லாம they will be producing something called as hostoria. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. இது nothing but ஒரு thread or root like structure மாதிரி இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் மேல மொத்தமா வந்து either they will மொத்தமா coil பண்ணிக்கும் இல்ல அட்டாச் பண்ணிட்டு அது நியூட்ரியன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற மினரல்ஸோ சரி எனர்ஜி எவ்ரிதிங் they will சக் பண்ணிட்டு they will survive. அதே சமயத்துல அது ஒட்டிக்கிட்டு இருக்க ஆர்கானிசம் மேல கூட நம்மளுக்கு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து இதுல வந்து சின்ன ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. டோட்டல் parasiteல வந்து again we have two subdivisions. First one பாத்தீங்கன்னா total stem parasite, total root parasite. Again headingலயே வந்து we have your answer. Total root first total root stem parasite பார்க்கலாம். Total stem parasite example வந்து பாத்தீங்கன்னா கஸ்கட்டா. So கஸ்கட்டா again பிக்சர்ல தெளிவா பாருங்க தெரியும். ஒரு ட்ரீல வந்து நல்லா வயர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். They will totally coil themselves. அந்த ட்ரீல வந்து சுத்தமா சுத்திக்கிட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல மட்டும் தான் they will attach themselves. மத்தபடி ரூட்லலாம் வந்து அட்டாச் ஆகாது. இந்த parasites தான் வந்து we call as total stem parasites. எக்ஸாம்பிள் வந்து கஸ்கட்டா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டோட்டல் ரூட் parasite. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெம்ல எந்த விதமான growthமே இருக்காது, பட் இன்ஸ்டெட் ரூட்ல தான் வந்து they will attach themselves. இல்ல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரஃப்லெசியா. இல்ல பாத்தீங்கன்னா இது வந்து எங்க வளரும்? இட்ஸ் லைக் சிமிலர் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு சம் கைண்ட் ஆஃப் parasite தான், பட் இது எங்க வளரும்னு பாத்தீங்கன்னா ட்ரீஸோட ரூட்ஸ்ல தான் வந்து மெயினா இது வந்து வளரும். இப்போ நம்ம வந்து பார்த்த வரைக்கும் we saw about the total parasitic mode. இப்போ வந்து partial parasite mode. partial ன்னு அர்த்தம் பாதி. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி மொத்தமா வந்து இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி இருக்காம சைட் பை சைடு அவங்க போட்டோசின்ஸும் பண்ணுவாங்க. போட்டோசின்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை அட்டாச் பண்ணியிருக்கிற ஹோஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே கூட சக் பண்ணிட்டு they will survive. இதுதான் வந்து partial parasitic mode. இப்போ இந்த partial parasiteல பாத்தீங்கன்னா again two types. ஒன்னு வந்து partial stem parasite, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா partial root parasite. பேர்லயே இருக்கு stem parasite, partial stem parasite. So ஸ்டெம்ல மட்டும் தான் they will attach themselves, nutrients சக் பண்ணிட்டு வளர ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா loranthus. So இந்த loranthus பாத்தீங்கன்னா again I have given you the picture. இல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்ல மட்டும் தான் வந்து இனிஷியலா they will catch themselves. இது வந்து காமனா எதுல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெமன் ட்ரீல வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். லெமன், ஃபிக் ட்ரீல கூட நமக்கு எல்லாம் தெளிவாவே வந்து தெரியும். So next one பாத்தீங்கன்னா partial root parasite. So இந்த partial root parasites க்கு perfect example வந்து it's sandalwood. So sandalwoodல பாத்தீங்கன்னா root இது வந்து matured stagesல வந்து தெரியாது, பட் ஆனா இனிஷியலா வந்து இந்த ட்ரீ வளரக்கூடிய ஸ்டேஜஸ்ல வந்து இந்த partial root parasite நம்ம தெளிவா பார்க்கலாம். பட் matured ஆச்சுனா வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து தெளிவா தெரியும். அகைன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா they will produce எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. let it be total parasite இருக்கட்டும் இல்ல partial parasite இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஹாஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு growth வந்து கண்டிப்பா இருக்கும். அது எதுல வளருது அப்படின்றது தான் வந்து மேட்டர்ஸ். ஸ்டெம்ல வளர்ந்துச்சுன்னா அகைன் ஸ்டெம் parasite, ரூட்ல வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ரூட் parasite. அது வந்து whether it's going to be partial இல்லாட்டி டோட்டலா அப்படின்றது தான் வந்து you have to remember. next one. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் we saw about the parasitic mode of nutrition. next வந்து symbiotic mode of nutrition. symbiosis. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it's similar to a kind of like a give and take policy அந்த மாதிரி தான். for example இப்போ வந்து especially leguminous plants எல்லாம் பாத்தீங்கன்னா root nodulesனா பாத்தீங்கன்னா I have a picture. yes, இந்த picture வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் root இருக்கு, அதுல சின்ன சின்ன bulb like structures. இது வந்து we call them as root nodules. So இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலாவே வந்து பிளான்ட்ஸ் வந்து டு சர்வைவ் பண்ணனும்னா they need water தேவைப்படும், மினரல்ஸ் obviously சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதை தவிர்த்துட்டு they will be doing photosynthesis. photosynthesis process மூலமா again குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு they will use it for later purpose. முடிஞ்சிடுச்சு. அதை தவிர்த்துட்டு பிளான்ட்ஸ்க்கு வந்து நைட்ரஜன் வந்து கண்டிப்பா தேவை. ஸ்பெஷலி சில பிளான்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பேஸ் லைக் நைட்ரஜன் நிறைய இல்லாத சாயில்ல தான் வந்து வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம், நெஃபென்திஸ் பார்த்தோம், இதெல்லாமே வந்து பிக்சர் பிளான்ட் பார்த்தோம், வீனஸ் ஃப்ளை ட்ராப்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எங்க வளரும்னா ஜெனரலா வந்து நைட்ரஜன் கண்டென்ட் நிறைய இல்லாத ஒரு சாயில்ல தான் வந்து வளரும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு நைட்ரஜன் தேவைப்படுறதால அவங்க வந்து இன்செக்ட்ஸ்ல இருந்து நைட்ரஜனை எடுத்துப்பாங்க.
சில பிளான்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாயில்ல இருக்காது. பட் இன்ஸ்டெட் நைட்ரஜன் வந்து ஜெனரலா அட்மாஸ்பியர்ல கூட நிறைய அமௌண்ட்ல இருக்கும். ஆனா பட் அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா யூசபிள் ஃபார்மா வந்து பிளான்ஸ்க்கு இருக்காது. ஸோ பிளான்ஸ் என்ன பண்ணணும், அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை வந்து யூசபிள் ஃபார்மா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது வந்து செப்பரேட்டா ஒரு டாபிக்ல இருக்கு, நைட்ரஜன் ஃபிக்சிங் சைக்கிள், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை வந்து யூசபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி பிளான்ஸ்க்கு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி டைப் ஆஃப் பாக்டீரியா தான் வந்து we call as நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைசோபியம். ஸோ என்ன ஆகுது, அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை வந்து இந்த ரைசோபியம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த ரூட் நாடியூல்ஸ்ல தான் வந்து சர்வை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் வந்து அட்மாஸ்பியர் இருக்க நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு they will convert it usable form மாத்தி பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் கொடுக்கறதுனால பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், ஓகே நீ வந்து எனக்கு வந்து யூ ஆர் கிவிங் மீ ஃபுட், நான் அதுக்கு பதில் ஷெல்டர் தரேன். இட்ஸ் லைக் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ ஷெல்டர் என்ன பண்ணும், they will allow them, அந்த ரைசோபியம் என்ன பண்ணும், they will survive in the roots. ஸோ நீ எனக்கு ஃபுட் கொடுக்குறேன், நான் உனக்கு இருக்கிறதுக்கு ஷெல்டர் கொடுக்குறேன். இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 or 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக்கன்ஸ். ஸோ லைக்கன்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ரைசோபியம் கேட்டகரி அதே மாதிரி தான், பட் இன்ஸ்டெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே அண்ட் ஃபங்கி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும், ஃபங்கை என்ன பண்ணும், இன்ஸ்டெட் தே வில் அப்சர்வ் த வாட்டர். ஆல்கே வந்து ஃபுட் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும், அண்ட் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா தே வில் அப்சர்வ் த வாட்டர் அண்ட் தே வில் கிவ் இட் டு த பிளான்ட்ஸ். இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப். ஆனால் இதுவே வந்து நீங்க ரைசோபியம் அந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுட் கொடுக்கும், அதுக்கு பதில் நான் உனக்கு ஷெல்டர் கொடுக்குறேன். அந்த கான்செப்ட் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அண்ட் லெக்யூம்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். ஆனால் லைக்கன்ஸ்ல அப்படி கிடையாது. ஒன்று வந்து நான் ஃபுட் அப்சர்வ் பண்றேன், இன்னொன்று வந்து நான் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்றேன். பட் போத் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு தான் வந்து போகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்கோரைசி. இந்த மைக்கோரைசியில பார்த்தீங்கன்னா அகைன் ஃபங்கை இஸ் அசோசியேட் வித் ரூட்ஸ். இது வந்து மேஜரா எங்க பார்த்தா ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஸோ இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய பழைய ஸ்லைட்ஸ்ல பார்த்திருப்போம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா they will produce seeds. ஆனா ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they will be very naked, ஓப்பனா தான் இருக்கும். இட் இஸ் நாட் என்க்ளோஸ், எதர் ஒரு ஃப்ரூட் குள்ளேயோ இல்ல ஃப்ளவர் குள்ளேயோ வந்து ஒளிஞ்சிருக்காது. பட் இன்ஸ்டன்ட் நல்லா ஓப்பனா நேக்கடா தான் வந்திருக்கும். இதான் வந்து we call them as gymnosperms. எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனஸ். இப்போ இதுல வந்து பார்த்தா லைக்கன்ஸோட அசோசியேஷன் தான் ஒன்று கொடுத்த ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து அகைன் they will be consuming the food, whereas the fungi பார்த்தீங்கன்னா they will be absorbing the water. இப்போ நெக்ஸ்ட் ரைசோபியம் அண்ட் லெக்யூம்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன அதே கதை தான், நைட்ரஜன் எப்படி அப்சர்வ் பண்ணி லைக் சப்ளை பண்ணுது அப்படின்றது தான் இந்த ரைசோபியம் அண்ட் லெக்யூம்ஸ் கான்செப்ட். சரி, இப்போ நம்ம சோஃபார் நம்ம பார்த்தோம் லைக் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம். இட்ஸ் அபவுட் பாரசைட்டிக் மோட், இன்செக்டிவோரஸ் மோட் பார்த்தோம், ஹெட்ரோட்ரோபிக், ஆட்ரோபிக் எல்லாமே டீடைல்டா வந்து பார்த்தோம். அதுல வந்து மெயினா வந்து ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் அப்படின்ற வந்துச்சு. ஸோ அந்த நைட்ரஜன் இந்த சைக்கிள் என்ன, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் திஸ் ஆன்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மேக் ஷூர் யூ லேர்ன் தட். ஸோ இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நடக்குது, தட் இஸ் நான் சொன்ன மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து நைட்ரஜன் எப்படிலாம் போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பயாலஜிக்கல் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பை பயாலஜிக்கல் மெத்தட். ஸோ நான் பயாலஜிக்கல் மெத்தட்ல வந்து ரெண்டு இதாக பிரிக்கலாம். ஒன்று பை இண்டஸ்ட்ரியல் இது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பை லைட்டிங். இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பை இண்டஸ்ட்ரியல் லைக் சம் இது மெஷின் மேஸ் மூலமாவே நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம சப்ளை பண்றது மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பை லைட்னிங். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அட்மாஸ்பியர்ல கூட நைட்ரஜன் இருக்கும். லைட்னிங் மூலமா கூட பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு யூசபிள் ஃபார்ம். அது திரும்ப லைட்னிங் நைட்ரஜன் வந்து கன்வெர்ட் ஆயிட்டு லைட்னிங் மூலமா ரெயின் மூலமா அகைன் இட் கம் பேக் டு சாயில். சாயில வரதால என்ன ஆகும், பிளான்ட்ஸ் வில் அப்சர்வ் இட். ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ சைக்கிள். ஸோ இந்த மெத்தட் வந்து we call them as நான் பயாலஜிக்கல் மெத்தட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பை பயாலஜிக்கல் மெத்தட். இந்த பயாலஜிக்கல் மெத்தட்ல வந்து we have நான் சிம்பயோட்டிக் அண்ட் சிம்பயோட்டிக் கிளாசிஃபிகேஷன். symbiotic relationship, that is symbiosis ன்னு இப்பதான் டீடைலா பார்த்தோம். அதுல வந்து again we have two subdivisions, legume and non leguminous plants. இத நம்ம டீடைலா பார்க்கலாம். சரி, first வந்து we'll see about nitrogen fixation. இப்ப நான் சொன்ன அதே கதை தான், nitrogen fixing. நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றோம், யூசபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஜெனரலா பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இது ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are joined together. தெரியுதா, ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம்ஸ் are joined together by a strong triple covalent bond. பாத்தீங்கன்னா தெரியும், 3 கோடு வந்து போட்டிருப்போம். இதை நம்ம கெமிஸ்ட்ரியில நம்ம படிப்போம் இல்லையா. ஸோ ஜெனரலா ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் வந்து they are joined together by strong triple covalent bonds. So in the process of converting atmospheric nitrogen into ammonia is termed as nitrogen fixation. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். This question can be asked under 2 marks also.
இது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து எந்தெந்த விதமாலாம் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு சின்ன சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்னிங், அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் கூட பாத்தீங்கன்னா லைட்னிங் மூலமா வந்து இட் கெட்ஸ் கன்வெர்டட். இப்போ லைட்னிங் மூலமா கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, ரெயினா திரும்ப என்ன வரும், சாயிலுக்கு தான் வரும். ஸோ சாயிலுக்கு வரும்போது என்ன பண்ணும், பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும், பிளான்ஸ்க்கு வந்து தேவையான நைட்ரஜன் கண்டென்ட் வந்து போகும். சரி, பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது சும்மா இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. அது வந்து ஒரு அனிமல், ஒரு ஹெர்பிவர்ஸ் வந்து சாப்பிடும். ஈவன் சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் கூட கன்சியூம் பண்ணும். பட் லெட்ஸ் அஸ்யூம் பிளான்ஸ் வந்து கன்சியூம் பண்றதுன்னு வச்சுக்கலாம், ஹெர்பிவர்ஸ். அது கன்சியூம் பண்றது மூலமா இமேஜின் கன்சியூம் பண்ணிடுச்சு, அது இறந்து போச்சு. டெத் ஆயிடுச்சுன்னா இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், தே வில் கெட் டீகம்போஸ்ட். டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், அகைன் சாயிலே மண்லி அப்படியே மக்கி போய் அதோட உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே என்னது சாயில் அப்படியே தங்கிரும். திரும்ப சாயில் என்ன ஆகும், பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த சைக்கிள் தான் வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டீகம்போஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, காமன் மஷ்ரூம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதை வந்து லைட்னிங் மூலமா கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அசிமிலேஷன், நைட்ரிஃபிகேஷன், அமோனிஃபிகேஷன். இது எல்லாமே என்ன அப்படின்றது நம்ம டீடைல்டா இந்த சைக்கிள்ல வந்து பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு லேர்ன். மேக் ஷூர் இந்த ஆன்சர் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி டயக்ராம் மட்டும் படிச்சு வச்சிருங்க. இந்த டயக்ராம் என்ன இம்பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோ மார்க்ஸ். இந்த ஆரோ மார்க்கை நீங்க மாத்தி போட்டீங்கன்னா கூட ஒரு ஆன்சர் வில் பி ராங். நீங்க எழுத போற ஆன்சர் வந்து உங்க டயக்ராம்லயே வந்து காட்டி கொடுத்துரும். டயக்ராம்ல இந்த ஆரோ மார்க்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, whether it's going to be like this, இந்த மாதிரி அப் சைட்ல போதா இல்ல டவுன் சைடு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டயக்ராமை தரவா படிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லா கான்செப்ட் வந்து ஞாபகம் இருக்கும். Now let's see. Fixation of atmospheric nitrogen. So இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ், ஒரு நார்மலா வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணா we need these basic components. For example, nitrogenase enzyme complex, மினரல்ஸ் தேவைப்படும், that is iron, molybdenum. அது மட்டும் இல்லாம anaerobic condition. What is this anaerobic condition அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is oxygen. Without oxygen நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், anaerobic respiration, இந்த டேர்ம்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா anaerobic conditionனா இந்த கண்டிஷன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எல்லாமே it should happen in the absence of oxygen. அப்ப மட்டும் தான் it will work out. அது மட்டும் இல்லாம we need this ATP also. ATP னா என்ன, adenosine triphosphate. எலக்ட்ரான், குளுக்கோஸ், இது எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். எதுக்கு, இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சரி, இப்போ இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நான் சொன்னேன், anaerobic கண்டிஷன் வந்து கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த anaerobic கண்டிஷன் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிக்மெண்ட் தேவை. என்ன பிக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெகா 7. So இந்த anaerobic condition நமக்கு கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா we need a pigment. என்ன pigment பாத்தீங்கன்னா leg hemoglobin. இந்த leg hemoglobin வந்து எங்க வந்து நமக்கு synthesize ஆகும், synthesize என்ன அர்த்தம், produce ஆகும். எங்க synthesize ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is produced in the nodules. So the nodules அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு பிக்சர்ல பார்த்தோம். that is rootல பாத்தீங்கன்னா you can see some ஒரு bulb like structures மாதிரி பார்த்திருப்போம். we call them as nodules. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த leg hemoglobin அப்படின்றது வந்து synthesize ஆகும். இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா mostly they will give the pinkish color. என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்ல pinkish color வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ next one nitrification. நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து we saw what is this fixation of atmosphere. அதுக்கு தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு இருக்க வேண்டிய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், that is the anaerobic condition. and anaerobic condition நடக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படணும் அப்படின்னு கூட பார்த்தோம். அது என்ன கலர், that is mostly pink கலர் கொடுக்கும். இது எல்லாமே வந்து இந்த fixation of atmospheric nitrogen கான்செப்ட்ல வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா nitrification. so nitrification first நம்ம ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி we should know what is this nitrification. simple. first அதுக்கு அமோனியா. so நார்மலா அமோனியா பாத்தீங்கன்னா is converted into nitrate. இந்த ஸ்டெப்பை வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்ன பாத்தீங்கன்னா நைட்ரேட்டை வந்து மாத்தி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அமோனியா வந்து it is converted into nitrite. ஃபர்ஸ்ட் நைட்ரைட்டா தான் மாறும். இது நைட்ரேட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும், இது வந்து 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. நைட்ரைட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is done with the help of a bacteria. we call it as nitrosomonas bacterium. so ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த நைட்ரிஃபிகேஷன் process என்ன நடக்குது, அமோனியா is converted into nitrite. எப்படி கன்வெர்ட் ஆகும், with the help of a bacteria. அந்த பாக்டீரியா பேரு we call it as nitrosomonas bacterium. முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். இது நம்ம ஈஸியா ஞாபகம் ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி நான் போடுறேன். செகண்ட் ஸ்டெப், இந்த நைட்ரைட் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரேட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா again it is converted into nitrate.
ஃபர்ஸ்ட் அமோனியா வந்து நைட்ரைட்டா கன்வெர்ட் ஆச்சு. செகண்ட் ஸ்டெப்ல அந்த நைட்ரைட்டே வந்து again is converted into nitrate. இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா again with the help of a bacteria we call it as nitobacterium, sorry, nitobacter bacterium. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாக்டீரியா பேர் மாத்தி எழுதினாலும் your answer will be wrong. So nitrite கன்வெர்ட் ஆகிறதுக்கு நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியம், நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நைட்ரோபாக்டர் பாக்டீரியம். முடிஞ்சு போச்சு. சோ இந்த ரெண்டு கன்வர்ஷன் முடிஞ்சு போச்சா? இல்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா plants are more adopted. ஜெனரலா இப்ப நமக்கு வந்து நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நைட்ரேட் கன்வெர்ட் ஆகுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா plants வந்து they be more comfortable. எதுக்கு இது நைட்ரேட்டை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு. சரி, இதுல வந்து விஷயம் பாத்தீங்கன்னா நைட்ரேட்டா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு வந்து plants வந்து will be like more comfortable when compared to ammonia. அம்மோனியாவை டைரக்டா எடுக்கிறத விட இந்த நைட்ரேட்டா வந்து எடுக்கிறது will be more comfortable. I have given the equation. Simple. என்ன நடக்குது? First வந்து I have given the equation for this ammonia to nitrite conversion. Second one பாத்தீங்கன்னா again இந்த nitrite to nitrate conversion நான் வந்து கொடுத்திருக்கேன். இது எப்படி நடக்குது? Again with the help of these bacteria, nitrosomonas and nitrobacter அப்படின்றது இந்த equation. So make sure இதை எழுதும்போது நிறைய பேர் இந்த ஒரு பார்ட்டை மிஸ் பண்ணுவாங்க. That is இந்த பாக்டீரியா பேர் எழுத மாட்டாங்க. They will forget this energy. இது எல்லாமே வந்து make sure equation எழுதும்போது பிரேக் ஆகக்கூடாது. ஒரே லைன்ல எழுதுற மாதிரி and don't forget all these simple things. சரி, next one. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் nitrification முடிஞ்சாச்சு. Next step பாத்தீங்கன்னா we have the nitrate assimilation. So nitrate assimilation. இப்போ நம்ம previous again come back to the previous one. Nitrate convert ஆச்சா கடைசியா? அந்த nitrate என்ன ஆகும் பாத்தீங்கன்னா again it is reduced to ammonia. So இந்த process தான் வந்து we call it as nitrate assimilation. இது வந்து 1 mark questionல வந்து கேட்பாங்க. First ஞாபகம் வச்சுக்கோங்க, ammonia வந்து nitrate, nitrate வந்து nitrate, again nitrate வந்து is again reduced back to ammonia. இந்த process தான் வந்து we call it as nitrate assimilation. சரி, இந்த nitrate assimilation க்கு அப்புறம் next step வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ammonification. So அந்த ammonificationல பாத்தீங்கன்னா decomposition of organic nitrogen. So organic nitrogen என்ன? That is basically proteins and amino acids. இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு டெட் பிளான்ட்ஸ், கர்காசஸ், அனிமல் இறந்து போன அனிமல்ல இருந்து, இல்ல ட்ரை லீவ்ஸ்ல இருந்து, இறந்து போன பிளான்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேசிக்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். சோ இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா decomposition of organic nitrogen from dead plants and animals into ammonia is called as ammonification. இதுல பாத்தீங்கன்னா yes, so nitrate to ammonia வா மாறுறது வந்து we call it as nitrate assimilation. ammonification வந்து decomposition of organic matter. So total வந்து ammonification process வந்து decompose ஆகுற process. எது decompose ஆக போகுது? இந்த plants and animals. So the decompose ஆகுறது வந்து அது into the decompose ஆகக்கூடிய products வந்து that is organic nitrogen என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா it is converted into ammonia. இதுதான் வந்து we call it as ammonification. So இந்த ammonification processல வந்து என்னென்ன kind of organisms involve ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா again a bacteria we call as bacillus ramosis and bacillus vulgaris. இது வந்து ரொம்ப ரொம்ப important. So ammonificationல ரெண்டு பாக்டீரியா வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஒன்னு bacillus ramosis and bacillus vulgaris. So finally வந்து we have the dendrification. இந்த process நம்ம எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, steps is very very important. First வந்து fixation of atmospheric nitrogen, second one nitrogen, second one is nitrification, third one is nitrate assimilation, அப்புறம் next one is ammonification and the last one is dendrification. So again come back to the previous one. இதுல வந்து நம்ம yes nitrate assimilationல பார்த்திருப்போம். Nitrate is converted into ammonia. Come back to the dendrification. இதுல nitrates பாத்தீங்கன்னா soil already mix ஆயிருக்கும் because plants நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், plants வந்து nitrates like absorb பண்றது will be more comfortable. எதை அம்மோனியாவை absorb பண்றதை விட nitrates absorb பண்றது they will feel more comfortable இல்லையா? So the nitrates in the soil are converted back into the atmosphere nitrogen by a process called as dendrification. So soil இருக்க nitrates வந்து அகினா திரும்ப atmosphere-க்கே போகும். இந்த process தான் வந்து we call as dendrification. அதுக்கு இந்த yes இந்த flow chart பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். We saw what is assimilation, we saw what is nitrification, we saw again what is ammonification. இதெல்லாம் பாத்தீங்கன்னா arrow mark வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள். So assimilation ஆகுது plants-க்கு போகுது. So plant assimilation we saw what is assimilation. So இப்போ இதில் பார்த்தீங்கன்னா assimilation இதெல்லாம் இருக்கு. ஸோ assimilation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு ஜென்ரலாக தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்கும்னா ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இந்த ப்ராசஸ் தான் வந்து we term it as assimilation. ஸோ பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுது, அகெயின் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது. ஸோ எனர்ஜி கன்வர்ஷனுக்கு அப்புறம் ஒன்ஸ் த பிளான்ட் டைஸ்
they will get decomposed. Decomposed பாத்தீங்கன்னா bacteria and fungi. Decompose ஆனதுக்கு அப்புறம் என்ன soil அப்படியே இருக்கும். Again the ammonium, that is the ammonification process will take place. Conversion, என்ன conversion நடக்குது? Nitrate into ammonia, absorption, எல்லாமே வந்து தோல்ல நடக்குது. So again it will go back. Atmosphere-க்கே போயிட்டு சேர்ந்துரும். இங்க arrow mark பாத்தீங்கன்னா தெரியும். They will go back again into the atmosphere. So atmosphere-ல போச்சுனா என்ன ஆயிடும்? Once lightning, மழை வந்ததுனா திரும்ப மழை பெஞ்சு நமக்கே வரும். அப்படி இல்லாட்டி plants inhale பண்ற once the nitrogen fixing bacteria, that is rhizobium. The rhizobium மூலமா என்ன ஆகும்? Again they will get converted. அப்படி இல்லாட்டி rain மூலமா first ஒன்னு rain மூலமா வரும் இல்லாட்டி rhizobium மூலமா வரும். அப்படியோ இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா like by the other methods நம்ம பார்த்த மாதிரி yes we saw about the lichens mycorrhizae இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. So somehow they will get converted and come back to the plant. இது வந்து just a cycle. இது வந்து ஒன்னோட முடிஞ்சு போறது கிடையாது. once நான் plant absorb பண்ணிடுச்சு இல்ல animal சாப்பிடுது முடிஞ்சிச்சுன கதை முடியாது. but again it will keep on moving as a cycle. அத பாத்தீங்கன்னா we call it nitrogen cycle. even sometimes பாத்தீங்கன்னா plants also plays a major role. ஏன்னா animals இதுல நம்ம பார்த்திருப்போம். that is yes dendrification நம்ம பார்த்தோம். not dendrification sorry ammonification ல பார்த்திருப்போம். ammonification ல பாத்தீங்கன்னா decomposition of organic nitrogen, that is from the dead plants and dead animals ல இருந்து கூட கிடைக்கும். இந்த பிக்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா organic nitrogen வந்து it's converted back into ammonia. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். plants ல already we know what is there. nitrogen வந்து absorb பண்ணி plants ல இருக்கும். அந்த plants ல இருக்க nitrogen வந்து animals consume பண்ணும்போது they will survive. இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? again they will get decomposed in the soil. பாத்தீங்களா decompose ஆகுது. அப்படி இல்லாட்டி அதுல இருந்து வர excrete மூலமா கூட they will get again returned back to the soil. Return back to திரும்ப அந்த plants வந்து photosynthesis process மூலமா energy conversion, they will move back into the atmosphere. So this process will keep on going. இதுதான் வந்து we call it as nitrogen cycle.